வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓர்ஃபிஷ். தமிழில் துடுப்பு மீன்னு சொல்லுவாங்க. இந்த ஓர்ஃபிஷ்க்கு த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷுன்னு ஒரு நிக்நேம் வச்சுருக்காங்க. சிலர் இந்த ஓர்ஃபிஷ்ஷை சீ சர்பன்ட்னு சொல்கிறாங்க. சிலர் டெட் வார்னிங் ஃபிஷ், கிங் ஆஃப் ஹெர்ரிங்ஸ், மெசேஞ்சர் ஃப்ரம் சீ காட்ஸ் பேலஸ்னு. இந்த ஓர்ஃபிஷ்ஷை பற்றி நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அண்ட் அசம்ஷன் வேர்ல்டு வைடில் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன் இந்த ஓர்ஃபிஷ்ஷை அழிவை குறிக்கிற மீன்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓர்ஃபிஷை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓர்ஃபிஷோட உருவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஓஷன்லேயே லாங்கஸ்ட் போனி ஃபிஷ், அதாவது நீளமான எலும்பு மீன். ஒரு ஜெயிண்ட் ஓர்ஃபிஷ் 56 அடி, அதாவது 17 மீட்டர் ஹைட் வரைக்கும் வளரும். அண்ட் வெயிட் 600 பவுண்ட்ஸ், அதாவது 270 கிலோ வரைக்கும் இருக்கும். பட் எதுவுமே ஆஸ் பர் ஹியூமன்ஸ் நாலேஜ் தான். ஒரு ஆவரேஜ் சைஸ் ஆஃப் ஓர்ஃபிஷ் பார்த்தோம்னா 20 ஃபீட், அப்படின்னா ஒரு ஜிராஃபியை விட பெருசு. ஒரு ஜிராஃபியோட ஹைட் 18 ஃபீட் தான். ஓர்ஃபிஷ் பார்க்குறதுக்கு சில்வர் கலரில் சைனியாக பளபளன்னு இருக்கும். அதோட முதுகு துடுப்பு பிரைட் ரெட் கலரில் இருக்கும். இந்த ஓர்ஃபிஷ் சின்ன தலை, ரொம்ப ஒல்லியான உடம்பு, ஒரு பாம்போட ஷேப்பில் தான் இருக்கும். நார்மலாக ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்கிற மாதிரி ஸ்கேல்ஸ் இதுக்கு இருக்காது, அதாவது செதில்கள் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு மியூக்கஸ் லேயர் இதோட பாடியை கவர் பண்ணியிருக்கும். இதோட நீளமான பாடி ஷேப், பாயிர முதுகு துடுப்பு அண்ட் பார்த்த உடனே வியக்க வைக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான அப்பீரன்ஸை வச்சு இந்த ஓர்ஃபிஷ் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக ஃபேசினேஷனையும் ஃபியரையும் மக்கள் மனசில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஓர்ஃபிஷஸோட தனித்துவமான அம்சம்னு பார்த்தா அதோட முதுகு துடுப்பு. ஹெட்டோட டாப்பில் ஸ்டார்ட் ஆகி டெய்லோட டிப் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். மோஸ்ட்லி இது வாட்டரில் ரொட்டேட் பண்ணி மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பேக்ட்ரோல் ஃபின்ஸ். ஓர்ஃபிஷஸ்க்கு ஸ்மால் பேக்ட்ரோல் ஃபின்ஸ் இருக்குது, பட் அது ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகாது. மற்ற எல்லா ஃபிஷஸுமே இந்த பேக்ட்ரோல் ஃபின்ஸோட ஹெல்ப்பை வச்சு தான் ஸ்விம் பண்ணும். பட் இந்த ஓர்ஃபிஷஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஓர்ஃபிஷ் டீப் ஓஷன், அதாவது ஆழ்கடலில் தான் வாழும். ஸோ ஹியூமன்ஸால் ரொம்ப ரேராக தான் இதை பார்க்க முடியும். அவற்றின் மறைந்து வாழும் இயல்பும் ப்ளஸ் ஆழ்கடல் வசிப்பிட பழக்க வழக்கங்கள் தான் இந்த ஓர்ஃபிஷை சுற்றி உள்ள மர்மங்களுக்கான ஆரம்ப புள்ளி. நார்மலாக இந்த ஓர்ஃபிஷ் ஆழ்கடலில் தான் பார்க்க முடியும். அரௌண்ட் 200 to 1000 மீட்டர்ஸில் அப் டு 3000 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் இதோட ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியும். அதுக்கு கீழே இன்னும் மிஸ்ட்ரியாக அன்ஃபவுண்டாக தான் இருக்குது. இந்த ஓர்ஃபிஷ்க்கு கூலர் ஆர் கோல்டர் வாட்டர் தான் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் லைவ் ஓர்ஃபிஷ் ரெக்கார்ட் பண்ணது, ஃபிலிம் பண்ணது எல்லாமே கூலர் வாட்டர்ஸில் தான். தட்ஸ் பிட்வீன் 45 டிகிரி ஃபேரன்ஹீட் to 60 டிகிரி ஃபேரன்ஹீட். செல்சியஸில் பார்த்தோம்னா 7 டிகிரி செல்சியஸ் to 15 டிகிரி செல்சியஸில். இந்த ஓர்ஃபிஷோட பிஹேவியர் ஸ்டில் மிஸ்ட்ரி தான். இதோட ஃபீடிங் ஹேபிட்ஸ் ஸ்டில் சயின்டிஸ்டோட அசம்ஷன்ஸ் தான். ரீப்ரொடக்ஷன் தெரியாது, பிகாஸ் இது எப்படி எக்ஸ் லே பண்ணுது, அது எப்படி குஞ்சு பொறிக்குதுன்னு எதுவுமே இன்ன வரைக்குமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல. லைஃப் சைக்கிள் இதை பற்றி எதுவுமே தெரியாது, பிகாஸ் இது எப்படி பிறக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அது எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் வாழும் எதுவுமே இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை. புராணங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் இந்த ஓர்ஃபிஷை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஜப்பானிய நாட்டுப்புறவியலில் ஓர்ஃபிஷை மெசேஞ்சர் ஃப்ரம் த சீ காட்ஸ் பேலஸ் ருயூகோ நோ டுசாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர்ஃபிஷை எர்த்குவேக்கும் சுனாமியும் வர நாட்களில் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு முன்னோடியாக பார்க்குறாங்க. இது ஒரு மித்தாக தான் இருந்துச்சு 2011 எர்த்குவேக்கும் சுனாமியும் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். சில நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸோட ஹிஸ்ட்ரியில் ஸ்டோரிஸ் ஆஃப் ஜெயிண்ட் சீ சர்பெண்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீ சர்பெண்ட் என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணும். அப்படி ஏதாச்சும் நடக்க போகுதுன்னா அது ஹியூமன்ஸ் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்மாக நம்புகிறாங்க. ஐரோப்பிய கடல்சார் கதைகளில் ஓர்ஃபிஷை பார்க்குறது ஒரு பேட் ஓமன், அதாவது ஒரு கெட்ட சகுனமாக பார்க்குறாங்க. வரப்போகிற புயலோ ஆர் ஏதோ ஒரு கப்பல் விபத்தை பற்றி சொல்கிற ஒரு சிக்னலாக தான் இந்த ஓர்ஃபிஷை பார்க்குறாங்க. 3 மார்ச் 1860 பெர்முடா பீச்சில் அடையாளம் தெரியாத ஒரு மீன் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அப்போ இந்த மீனை ஸ்கெட்ச் பண்ணி இது ஒரு நியூ சீ சர்பெண்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓர்ஃபிஷோட ஃபஸ்ட்டு சைட்டிங் இன் ஹியூமன் சைட்ஸ். இந்த ஓர்ஃபிஷை டூம்ஸ்டே ஃபிஷ், அதாவது அழிவை குறிக்கிற மீன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த மீன் எந்த பிளேஸ் ஆர் ஊரில் மக்கள் கண்ணில் படுதோ அந்த பிளேஸ் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணுது, ஸ்பெசிஃபிக்காக எர்த்குவேக். வாங்க இப்போ ஓர்ஃபிஷ் சைட்டிங்ஸ் அண்ட் அந்த பிளேஸில் நடந்த நேச்சுரல் டிசாஸ்டரை பற்றி ஒரு ஃபுல் லிஸ்ட்டை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்க்கலாம். கலிஃபோர்னியா, USA. 1996 கலிஃபோர்னியாவில்
யூஎஸ் நேவி 26 ஃபீட் நீளமுள்ள ஒரு ஓர்ஃபிஸை கண்டுபிடிக்கிறாங்க. லாங்கஸ்ட் ஐடென்டிஃபைடு ஓர்ஃபிஸ் அட் தட் டைம். தென் கேத்தலினா ஐலாண்ட் பக்கத்தில் ஜூன் அண்ட் ஆகஸ்ட் 1996 2 ஓர்ஃபிஸ் பீச் சைடில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. தென் நவம்பர் 1996 ஃபிஷர்மேன் வலையில் ஒரு 12 ஃபீட் ஓர்ஃபிஸ் கண்டுபிடிக்கப்படுது. 1996 கலிஃபோர்னியாவை அட்டாக் பண்ண மேசிவ் எர்த்குவேக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூன் 19 4.4 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக் கலிஃபோர்னியாவில் நடக்குது. எர்த்குவேக்கை மேக்னிடியூடில் மெஷர் பண்ணுவாங்க. அதை மெஷர் பண்ணுற ஸ்கேலை ரிச்சர் மேக்னிடியூட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா 2.0 மேக்னிடியூட்க்கு மேலே ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா அது ஹார்ம்ஃபுல் எர்த்குவேக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 8 4.7 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 29 4.0 மேக்னிடியூடில் இன்னொரு அட்டாக் நடக்குது. நெக்ஸ்ட் செப்டம்பர் 6 5.5 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் கலிஃபோர்னியாவை அட்டாக் பண்ணுது. அண்ட் டிசம்பர் 4 4.3 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக் அட்டாக் பண்ணுது. நாகசாகி, ஜப்பான். 2003 நாகசாகி பக்கத்தில் 9 ஓர்ஃபிஸஸை இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஜஸ்ட் பிட்வீன் ஆகஸ்ட் டு அக்டோபர் 2003. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஓர்ஃபிஸை இவ்வளோ ஷார்ட் பீரியடில் கண்டுபிடிச்சது ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நிறைய மிஸ்டிக்கல் ஸ்டோரிஸும் ஃபேமஸ் ஆச்சு, பட் நாட் நோட்டீஸ் பை அதர் கண்ட்ரிஸ். 2003 நாகசாகியை அட்டாக் பண்ண மேசிவ் எர்த்குவேக்ஸை பார்க்கலாம். செப்டம்பர் 26 8.2 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. செப்டம்பர் 26 7.4 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. பிக்கெஸ்ட் இன் த ஹிஸ்ட்ரி தட் டைம். ஒரே நாளில் 2 பெரிய எர்த்குவேக் வருது. செப்டம்பர் 27 6.0 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக் வருது. செப்டம்பர் 29 6.5 மேக்னிடியூடில் இன்னொரு எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் அக்டோபர் 8 6.7 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் டிசம்பர் 23 6.1 மேக்னிடியூடில் இன்னொரு எர்த்குவேக் வருது. இந்த எர்த்குவேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஓர்ஃபிஸோட சைட்டிங்ஸ் இருக்குது, பட் அதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் நம்மக்கிட்ட இல்லை. ஜப்பான். 2011 ஜப்பான். மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இயர் தான், பிகாஸ் அந்த சுனாமியை யாராலையும் மறக்க முடியாது. 2011 ஃபெப்ரவரி டு மார்ச்சில் மட்டும் மோர் தென் 20 ஓர்ஃபிஸஸை மக்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த டைம் ஓல்டு மித்திக்கல் பிலீஃப் ரொம்ப அதிகமாக மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் பீப்புள் ஆல்சோ பிலீவ்டு தட் ஏதோ நடக்க போகுது. அண்ட் தென் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. மார்ச் 9 7.3 மேக்னிடியூடில் ஒரு பெரிய எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட்டு மார்ச் 11 9.1 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் ஜப்பானை அட்டாக் பண்ணுது. த பிக்கெஸ்ட் இன் த ஹிஸ்ட்ரி டில் டேட். அகெயின் 30 minutes கேப்பில் 7.9 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் எர்த்குவேக் வருது. அகெயின் 10 minutes கேப்பில் 7.7 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக் வருது. ஒரே டேயில் 3 மேசிவ் அட்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஏப்ரல் 7 7.1 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக். அண்ட் ஜூலை 10 7.0 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக். கேத்தலினா ஐலாண்ட், கலிஃபோர்னியா. ஃபெப்ரவரி 2013 கலிஃபோர்னியாவில் கேத்தலினா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்தில் 15 ஃபீட் ஓர்ஃபிஸை பப்ளிக் பீச்சில் கண்டுபிடிச்சாங்க. அண்டு அக்டோபர் 2013 சேம் பிளேஸில் இன்னொரு ஓர்ஃபிஸ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. நெக்ஸ்ட் 2013 கலிஃபோர்னியாவை அட்டாக் பண்ண மேசிவ் எர்த்குவேக்ஸோட லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி 12 5.1 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரி 24 5.2 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட்டு மே 23 5.7 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. அண்டு நவம்பர் 30 5.5 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் அட்டாக். சேம் இதுவும் ஓர்ஃபிஸ் சைட்டிங்ஸ் கூட மேட்ச் ஆகுது. நாகசாகி, ஜப்பான்.
நவம்பர் 2015 நாகசாகியில் சில ஓர்ஃபிஸஸை இறந்த நிலையில் கண்டுபிடிச்சாங்க. இதில் ஒரு ஓர்ஃபிஸ் 30 அடி நீளம் இருந்துச்சு. இந்த நியூஸ் வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆச்சு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ். அண்ட் ஜப்பானில் இது ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ஒரே ரீசன் தான், எர்த்குவேக் சுனாமி வரப்போகுதுங்கிற பயம். 2015 வந்த எர்த்குவேக்ஸை பார்க்கலாம். நவம்பர் 14 6.1 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. அகைன் 15 மினிட்ஸ் கேப்பில் 6.2 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக் வருது. நவம்பர் 15 5.7 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக் வருது. அகைன் வித்தின் 1 ஹவரில் 5.0 மேக்னிடியூடில் இன்னொரு அட்டாக் வருது. அண்டு டிசம்பர் 8 5.5 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக் வருது. ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் ஜாப்பனீஸ் பீப்புள் 2 கைண்ட் ஆஃப் அசம்ஷனுக்கு வராங்க. ஒரு குரூப் இந்த ஓர்ஃபிஸ் நம்மளை காப்பாற்றிக்க ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. பட் நம்ம ஹியூமன்ஸில் இன்னும் சில பேர் இருக்காங்கல்ல, இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத தான் ப்ளேம் பண்ணிட்டு போவாங்கல்ல. ஸோ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஓர்ஃபிஸ் தான் நம்மளை அழிக்க வருது அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறாங்க. போர்ட்டோ ரிக்கோ இது ஒரு கரேபியன் ஐலாண்ட், செல்ஃப் கவர்னிங் கண்ட்ரி, ஸ்டில் இண்டிபெண்டன்ஸ் இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ 2019 எண்டில் போர்ட்டோ ரிக்கோவில் 26 ஃபீட் நீளமுள்ள ஒரு ஓர்ஃபிஸ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஜான்வரி 2020 இன்னொரு ஓர்ஃபிஸ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜான்வரி 6 5.8 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் ஜான்வரி 7 6.3 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் வித்தின் 10 மினிட்ஸில் 5.5 மேக்னிடியூடில் இன்னொரு அட்டாக் வருது. நெக்ஸ்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ளே 5.6 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக் வருது. அண்டு ஜான்வரி 11 5.9 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக் வருது. ஓர்ஃபிஸை பார்த்து வித்தின் அ மந்தில் மேசிவ் எர்த்குவேக்ஸ் வந்தது இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷுக்கும் எர்த்குவேக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. கேத்தலினா ஐலாண்ட், கலிஃபோர்னியா. டிசம்பர் 2020 கேத்தலினா ஐலாண்டில் 16 ஃபீட் ஓர்ஃபிஸை பப்ளிக் பீச்சில் கண்டுபிடிச்சாங்க. வித்தின் அ ஃபியூ டேஸ் இன்னும் 2 ஓர்ஃபிஸை இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. டிசம்பர் 1 5.1 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் டிசம்பர் 2 4.9 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் டிசம்பர் 14 4.7 மேக்னிடியூடில் இன்னொரு அட்டாக் வருது. நெக்ஸ்ட் டிசம்பர் 28 5.7 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் கலிஃபோர்னியாவை அட்டாக் பண்ணுது. இது 2020 கலிஃபோர்னியாவை அட்டாக் பண்ண மேசிவ் எர்த்குவேக்ஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஆஃப் ஓர்ஃபிஸ் சைட்டிங்ஸ். நாகசாகி, ஜப்பான். ஆகஸ்ட் டு செப்டம்பர் 2020 சில ஓர்ஃபிஸஸை இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதன் பின்விளைவு செப்டம்பர் 15 4.1 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக், செப்டம்பர் 16 4.3 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக், அக்டோபர் 3 5.1 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக், அண்டு அக்டோபர் 8 4.9 மேக்னிடியூடில் இன்னொரு எர்த்குவேக். ஸோ எர்த்குவேக்ஸ் அண்ட் ஓர்ஃபிஸ் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. பஜா கலிஃபோர்னியா, மெக்சிகோ. பஜா கலிஃபோர்னியாவில் ஃபெப்ரவரி 2021 20 ஃபீட் நீளமுள்ள ஒரு ஓர்ஃபிஸ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. அண்டு ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இன்னும் 2 ஓர்ஃபிஸ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. வித்தின் அ மந்த் ஆல்மோஸ்ட் 50 எர்த்குவேக்ஸ் பஜா கலிஃபோர்னியாவை அட்டாக் பண்ணிச்சு. மார்ச் 14 4.0 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக். நெக்ஸ்ட் மார்ச் 22 4.3 மேக்னிடியூடில் இன்னொரு எர்த்குவேக். நெக்ஸ்ட் மார்ச் 26 4.2 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக். நெக்ஸ்ட் மார்ச் 31 4.8 மேக்னிடியூடில் இன்னொரு எர்த்குவேக். அண்ட் சேம் டே ஈவினிங் 4.7 மேக்னிடியூடில் இன்னொரு எர்த்குவேக். போர்ட்டோ ரிக்கோ. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இது ஒரு கரேபியன் ஐலாண்ட், ஓகேங்களா. இப்போ நம்ம ஜான்வரி 2024 வந்துட்டோம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் நடந்ததை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கரண்ட் இயரில் நடக்கிறத பார்க்கலாம். ஜான்வரி 2024 ஸ்டார்டிங்கில் ஒரு 15 ஃபீட் நீளமுள்ள ஒரு ஓர்ஃபிஸ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. அண்டு ஜான்வரி எண்டில் இன்னொரு ஓர்ஃபிஸ் இறந்த நிலையில் போர்ட்டோ ரிக்கோவில் கண்டுபிடிக்கிறாங்க.
ஜான்வரி 29th 4.4 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் 4.6 மேக்னிடியூடில் இன்னொரு அட்டாக் வருது. நெக்ஸ்ட் ஜான்வரி 30th 4.6 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக். அண்ட் மார்ச் 9th 4.6 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக். பஜா கலிஃபோர்னியா, மெக்சிகோ. பஜா கலிஃபோர்னியாவில் மார்ச் 2024 16 feet ஓர்ஃபிஷ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஏப்ரல் 16 4.6 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக். நெக்ஸ்ட் ஏப்ரல் 17 4.8 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக். நெக்ஸ்ட் ஏப்ரல் 18 5.6 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் ஏப்ரல் 20th 4.7 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக். நெக்ஸ்ட் மே 12th 5.0 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக். இது எல்லாமே ஓர்ஃபிஷை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டினியூவாக வந்தது. ஸோ எவ்ரி ஒன் கெட்ஸ் அட்ராக்டட். கேத்தலினா ஐலாண்ட், கலிஃபோர்னியா. ஜூன் 2024 கேத்தலினா ஐலாண்டில் 12 feet ஓர்ஃபிஷை பப்ளிக் பீச்சில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. வித்தின் அ ஃபியூ மந்த்ஸ் இன்னும் சில ஓர்ஃபிஷஸை இறந்த நிலையில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆகஸ்ட் 6th 5.2 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. செப்டம்பர் 27 5.1 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக். நெக்ஸ்ட்டு அக்டோபர் 17 5.0 மேக்னிடியூடில் ஒரு எர்த்குவேக். நெக்ஸ்ட்டு டிசம்பர் 5th 7.0 மேக்னிடியூடில் ஒரு பெரிய எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட்டு டிசம்பர் 9 5.8 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. ஜப்பான். ஜூலை டு ஆகஸ்ட் 2024 சில ஓர்ஃபிஷஸை கண்டுபிடிக்கிறாங்க. அகெயின் ஜப்பானில் இது ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறுது. அண்ட் வித்தவுட் எனி சர்ப்ரைசஸ் எர்த்குவேக்ஸும் வருது. ஜூலை 30th 5.2 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 8 7.1 மேக்னிடியூடில் ஒரு ரொம்ப பெரிய எர்த்குவேக் வருது. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 9 5.4 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் அட்டாக். அண்ட் செப்டம்பர் 16 5.5 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்மால் எர்த்குவேக்ஸ் வந்திருக்கு. பட் நான் உங்களுக்கு அதில் டாப் மேக்னிடியூடில் அட்டாக் பண்ண எர்த்குவேக்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிலிப்பைன்ஸ். ஜூலை 2024 பிலிப்பைன்ஸில் மிண்டானோங்கிற ஒரு ஐலாண்டில் 10 feet நீளமுள்ள ஒரு ஓர்ஃபிஷ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. அண்ட் அகெயின் ஆகஸ்ட் 2024 இன்னொரு ஓர்ஃபிஷ் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. ஆகஸ்ட் 3 6.8 மேக்னிடியூடில் ஒரு மேசிவ் எர்த்குவேக் வருது. சேம் டேல 6.3 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் அட்டாக். அண்டு நெக்ஸ்ட் டே ஆகஸ்ட் 4th 6.2 மேக்னிடியூடில் இன்னொரு மேசிவ் எர்த்குவேக். இது எல்லாமே ஓர்ஃபிஷோட சைட்டிங்ஸ் கூட லிங்க் ஆகுது. அண்ட் ஸ்டில் இட்ஸ் எ மிஸ்ட்ரி. இந்த ஓர்ஃபிஷ்னால் எர்த்குவேக் ஆர் சுனாமியை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. நீர்க்கடியில் ஏற்படுற ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆர் பூமியோட டெக்டானிக் பிளேட்ஸில் ஏற்படுற ஒரு சின்ன சேஞ்சஸை கூட இந்த ஓர்ஃபிஷ்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பீச் சைடில் வரதுக்கு ரீசன் சேஞ்சஸ் இன் ஃபுட் செயினாக இருக்கலாம், ஆர் வாட்டர் டெம்பரேச்சர்ஸில் ஏற்படுற ஒரு சின்ன சேஞ்சஸாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. டூம்ஸ்டே ஃபிஷ் ஆர் ஓர்ஃபிஷ் ஒரு அட்ராக்டிவான கிரியேச்சர். இதை பற்றி இன்னும் சயின்டிஸ்ட் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்ச்சியான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. இதோட மிஸ்டீரியஸ் நேச்சரும் ஸ்ட்ரைக்கிங் அப்பீரன்ஸும் ரொம்ப யூனிக் மிக்ஸ் அண்ட் லெஜண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த காலத்து வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குல்ல அது. நம்ம இப்போ தான் ஓசனோட டெப்ஸையே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓர்ஃபிஷ் நமக்கு ஓசனில் இருக்கிற மிஸ்ட்ரீஸை மறுபடியும் ஞாபகப்படுத்துது மற்றும் டீப் சீயில் இருக்கிற லைஃபோட டெலிகேட் பேலன்ஸையும் புரிய வைக்குது. இந்த ஓர்ஃபிஷை அழிவோட முன்னோடியாக பார்த்தாலும் சரி, இல்லை நேச்சரோட மார்வலாக பார்த்தாலும் சரி, ஓர்ஃபிஷ் அன்டவுட்டட்லி ஓசனோட புதிரான மற்றும் பிரமிக்க வைக்கும் உயிரினமாக தான் இருக்குது. அன்பு, அறிவு இவை இரண்டையும் மற்றவர்களுக்கும் பகிர்வோம். நன்றி, வணக்கம்.